கடலூரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் காது கேளாதோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளி கடந்த 1975ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நாள் முதல் சொந்த கட்டிடம் இல்லாமல் பல இடங்களில் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான 1971இல் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தில் வாடகை அடிப்படையில் செயல்படத் தொடங்கியது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த இப்பள்ளியில் தற்பொழுது 25 மாணவர்கள், 9 மாணவிகள் என காது கேளாத மற்றும் வாய்பேச முடியாத 34 மாணவ மாணவிகள் அதே கட்டிடத்தில் இணைந்துள்ள விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். அடிப்படை வசதியின்றி செயல்பட்டு வந்த இந்த பள்ளி 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தானே புயலுக்கு பிறகு மிகவும் பழுதடைந்து எந்த சூழ்நிலையிலும் கட்டிடத்தின் மேல்கூரை இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனை சரி செய்ய வேண்டும் என அரசு அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த பள்ளி மழைக்காலங்களில் மேலும் கட்டுமானங்கள் சேதமடைந்து சுவர் இடியும் சூழல் உள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இப்பள்ளிக்கு பலர் உணவுப் பொருட்கள், நோட்டு புத்தகங்கள், பணம் என்று நன்கொடையாக அளித்து வருவதுடன் சிலர் தங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளை இப்பள்ளி குழந்தைகளுடன் கொண்டாடி அவர்களுக்கு உணவளித்தும் மகிழ்கின்றனர். இப்பள்ளியில் கல்வியும் விடுதி உணவும் சிறந்த முறையில் வழங்கப்படும் நிலையில் அரசு இப்பள்ளிக்கு சொந்த இடம் ஒதுக்கி புதிய கட்டிடம் எழுப்பி இங்கு பயிலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான கல்வியை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. இந்த பள்ளிக்கு நிறைய பேர் அநேகர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கொடுக்கறது டோனர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி டாய்லெட் வசதிகள், குடிநீர் வசதிகள்லாம் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கட்டடம் தான் மிகவும் பழுதடைந்த நிலையில மிகவும் மோசமாக இருக்கிறது. இது வந்து நாங்க பல முறையில சமூக ஆர்வலர் நாங்க வந்து அரசு துறைக்கோ மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கோ மற்றும் அதிகாரிகள் நாங்க தெரியப்படுத்திருக்கிறோம். ஆனா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இங்க இந்த பள்ளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் இன்னும் கிடைக்காம மோசமான நிலையில வந்து இந்த இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அரசு துறை அலுவலர்களும், நேயர்களும் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நீங்க இந்த பள்ளிக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்க நீங்க அரசு துறை மூலமாக கிடைக்க முடியும்னு சொல்லி நாங்க வந்து மிகவும் மனமோரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.